ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். அவர் தமது சிறகுகளாலே மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் பரிசயமும் உனக்கு கேடகமும் ஆகும். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உனக்கு வெளிச்சமாயிருப்பார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் செழிப்பாக மாற பண்ணுவேன். வெட்கப்பட்ட இடத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குவேன். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். நீ கீழாகாமல் மேலாகிடுவாய். கர்த்தர் உனக்கு வெளிச்சமாயிருப்பார். வேதாகமத்தில் வாக்குத்தத்தம் ஒன்றும் நமக்காக இலவசமாய் கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்கள் விசேஷமானவைகள். அவைகளை சத்தமாய் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து தேவன் நமக்காக நியமித்திருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொண்டு உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ஏசாயா 54:12. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். ஏசாயா 61:7. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:20. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 1:19. கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15. உன்மேல் இருக்கிற நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நாகும் 1:13. கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். சகரியா 2:10. நான் உன்னை சுற்றிலும் மக்கினி மதிலா இருந்து உன் நடுவில் மகிமையாக இருப்பேன். சகரியா 2:5. நீ பழுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியிலிருந்து பிறப்பார்கள். ஆதியாகமம் 35:11. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12. நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாக்குங்கள். ஆதியாகமம் 9:7. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 13:16. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆதியாகமம் 15:1. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 17:2. உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆதியாகமம் 17:6. நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட
போட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆதியாகமம் 26:3. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். யோசுவா 3:7. உனக்கு முன் இருந்த ராஜாக்களிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். 2 நாளாகமம் 1:12. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. உபாகமம் 7:14. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:3. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:8. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43:19. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:2. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக யாத்திராகமம் 15:26. உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். யாத்திராகமம் 34:10. நீ செல்லும் இடம் எங்கிலும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். யாத்திராகமம் 23:27. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. யாத்திராகமம் 33:12. நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். எரேமியா 30:17. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9. நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்திராகமம் 4:12. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசுவா 1:5. நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். 1 நாளாகமம் 17:8. கைவிடுவதில்லை. எபிரேயர் 13:5. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எபிரேயர் 6:14. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆடைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நீதிமொழிகள் 3:10. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. நான் உன்னோடு கூடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அப்போஸ்தலர் 18:10. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். உபாகமம் 28:14. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாவார்கள். ஏசாயா 41:12. உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா 44:3. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஏசாயா 45:4. நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏசாயா 46:4. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:10. உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஏசாயா 60:10.
15. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். எரேமியா 15:21. பட்சித்த வருஷங்களின் விளைச்சல்களை திரும்ப தருவேன். நன்மையினாலே உன்னை திருப்திப்படுத்தி சந்தோஷத்தால் நிறைத்திடுவேன். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் வாழ்ந்துடுவாய். கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். உன்னை கண்மணி போல காத்திடுவேன். என் நாவினால் சொன்ன வார்த்தைகளை என் கரத்தினால் செய்து முடிப்பேன். 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன். கோடியாய் நீ பெருகுவாயாக. வாழ்க்கையில் நீங்கள் அடைந்த நஷ்டங்கள், கஷ்டங்கள், இழப்புகள், பேரிழப்புகள் எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார், என் தேவனை மிஞ்சின எந்த காரியம் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு புட்டிவாதமா வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு அறிக்கை செய்வோமானால் நிச்சயமாக தேவன் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.